அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் வந்து என்னது பார்க்குறோன்னா, சுண்டைக்காயில் எவ்வளோ பிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ பீக்கங்காய் காமிச்சேன். ஆனால் பீக்கங்காயில் நிறைய பூ வந்து உதிருது, காயும் பழுத்துருது. காட்டுறேன். வெம்பி வெம்பி விழுது. அது எதனாலன்னு தெரியல. அது எதுக்குன்னு வந்து விபரம் சொல்லுங்க பார்த்துட்டு. இது ஒரு காய் கிடக்குது. இதை பாருங்கள், இதான் சுண்டைக்காய். தெரியுதா? கொத்து கொத்தாக கிடக்குதா? இது பூ, இது பூ, இது பூ, இது காய். ரோஜா. வெட்டுக்கிளி வந்து இலையெல்லாம் கடிக்குது. வெள்ளை ரோஜா நல்லாவே பூத்திருக்கு, மொட்டு வச்சுருக்கு. எல்லாமே நம்ம சொல்கிறோன்னு இயற்கை உரம் தான். இந்த மொட்டு விரியலை, இதுலேயும் மொட்டு வச்சுருக்கு. இது ஒரு லைட்டு பிங்க் கலரு. இது பட்டன் ரோஸ், ஒன்றே ஒன்று பூத்திருக்கு. அடுக்கு எதழ். அதுக்கப்புறம் இன்றைக்கி வெண்டைக்காய் பறிக்க வந்தேன். வெண்டைக்காய் தான் நிறைய கிடக்கு. இப்போ பிஞ்சாக இருக்கும் போதே பறிச்சிடணும், இல்லைன்னா முத்திரும். ஒரு 10 செடி வச்சா நம்மளுக்கு தேவையான அளவு வெண்டைக்காய் பறிச்சிக்கலாம். நான் இப்போ வந்து 8 செடி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு செடி 2 செடி வச்சா நம்மளுக்கு வெண்டைக்காய் வந்து அவ்வளோ கிடைக்காது. ஆனால் இது வந்து 8 செடி வைக்க போய் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டு உரத்துலையே நம்ம செய்கிறோம். வெளியே உள்ளது யூரியா அது இது ஒன்றும் போடாமல் இயற்கை உரத்திலே விளைஞ்சது சாப்பிடும் போது இது நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். என்ன பாருங்கள், இப்படி பீக்கங்காய் ஏன் வெம்பி வெம்பி போகுதுன்னு பாருங்கள். தெரியுதா? இன்னொன்று வெம்பிருச்சா? இன்னொன்று வெம்பிருச்சு பாருங்கள். அது ஏன்னு தெரியல. காய் நிறைய காய்க்குது, ஆனால் அது வெம்பி விழுந்துருது. ஏன்னு தெரியல. மாதுளையில் நிறைய மொட்டு வச்சுருக்கு. இனிமேல் காய் காய்ச்சிரும். மல்லிகைப்பூ இனி 2வது பூக்க ஆரம்பிக்கும். இப்போ பூத்து முடிஞ்சிருச்சு. 1 2 மொட்டு தான் கிடக்குது. எலுமிச்சங்காயும் பெருசாயிட்டு. பூ கீழே விழுந்துட்டு பறித்த உடனே. நேற்றே மொட்டு பறிக்க வரல, அதனால் நிறைய மொட்டு பூத்துருச்சு. இனி அடுத்தால உங்களுக்கு மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடும். முருங்கைக்கீரை நாளைக்கு தான் பறிக்கணும், வேலை இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பாகை கொடி நான் இந்த மல்லிகைப்பிள்ளையே ராஜமல்லியிலே சுற்றி விட்ருக்கேன். இந்த மிளகா பாருங்களேன், நாளைக்கு தான் பறிக்கணும். இன்றைக்கி மிளகாய் இருக்குது பாருங்களேன், எவ்வளோ மிளகா கிடக்குது. அன்றைக்கி காமிச்சா அதோடு பருத்துருச்சுலா, பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? இந்த பாருங்க, இது வந்து குண்டு மிளகா பாருங்க. இந்த தர்பூசணி காய் வந்து இப்படி கொடி ஏறி இப்படி மருதாணியில் சுற்றிட்டு மிளகாத்தான் நிறைய கிடக்கு. நம்ம வீட்டில் வந்து தேவையா தேயிலை, வெங்காயத்தோல், பழத்தோல், முதல் நாள் மிஞ்சின சாதம், பழைய சோறு எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சுருங்க. சீத்தாவை பாருங்கள், மறுபடியும் பூ விட ஆரம்பிச்சிட்டு. இன்றைக்கி சண்டே இல்லையா, சர்ச்சில் வந்து ப்ரேயர் ஓடிக்கிட்டுருக்கு. இது புதினா.
இந்த ரோஜாவில் வந்து இப்போ தான் மொட்டு வைக்குது. இந்த இதை ஃபுல்லாக எடுக்கணும். நம்ம கீழே இருக்குல்ல பற்றிய பொன்னாங்கண்ணி கீரை, அதை எடுத்துடணும். கொஞ்சம் டைம் வேணும். கருவேப்பிலையும் உடச்சி விடணும். நல்லா வந்துடும். இப்போ இன்றைக்கி இவ்வளோ வெண்டைக்காய் பாருங்கள், இதுதான் பறிச்சிருக்கேன். நாளைக்கு வேறு வீடியோ போடுறேன். பூ பாதி பறிச்சிடல, ஒரு கையில் வீடியோ எடுக்கல, எல்லா பூவுமே கீழே விழுந்துருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.